இப்போ நம்ம கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி மிஸ்அண்டர்ஸ்டுட் வேர்ஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். வேத வசனங்களிலே அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் என்ற தலைப்பிலே சில வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் என்ற ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு போனாரா அல்லது உபவாசம் பண்ணுவதற்காக வனாந்தரத்திற்கு போனாரா என்பதை குறித்து நாம் பார்த்தோம். போன வாரத்திலே இதோ நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற ஒரு வசனத்தை குறித்து, அது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது, அக்கினி என்றால் என்ன, அது எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதுபோல பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்ற அந்த வசனத்தை குறித்தும் நாம் தெளிவாக நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இன்னொரு வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதுவும் பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சரி, இந்த வசனம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆரம்பங்களிலே இந்த வசனத்தை நான் நிறைய இடங்களிலே தவறாக பயன்படுத்தி இருக்கிறேன். எப்படி அப்படின்றத சொல்கிறேன். நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் திருச்சபையில் நாங்கள் இருக்கும்போது, நான் அந்த திருச்சபையில் ஒரு வாலிபனாக விசுவாசியாக இருக்கும்போது, அந்த திருச்சபையிலிருந்து கிராம ஊழியங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. தெருவில் போய் நின்று சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வாலிபர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழைத்து கொண்டு போவாங்க. அது ஒரு காலகட்டம். இப்போல்லாம் அந்த மாதிரி என்ன பண்ண முடியறதில்ல, செய்ய முடியறதில்ல. அது ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் போவோம். அப்போ நாங்கள் போகும்போது எங்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்னு எங்களுக்கு ட்ரைனிங்லாம் யாரும் என்ன பண்ணல, கொடுக்கல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணன்மார், அவங்க போதகர்கள், சில ஊழியர்கள், அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதையே நாங்கள் என்ன பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அப்போது பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட ஒரு 95%, 99% எங்கெல்லாம் நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோமோ, அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு போயிருக்கிறோமோ, அங்கே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் எது தெரியுமா? இதுதான். என்னது? இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, வியாதியினால் பாரப்பட்டிருக்கிறவர்களே, கடனினால் பாரப்பட்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யார் இடத்துல வாருங்கள், இயேசு இடத்துல வாருங்கள், இயேசு உங்களுக்கு என்ன கொடுப்பார், இளைப்பாறுதல் தருவார் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனா என்னது? பாவ பாரம், வியாதி என்கிற பாரம், கடன் என்கிற பாரம், குடும்பத்திலே சமாதானம் இல்லை, அது ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை என்கிற பாரம். எதை தான் பாரமாக்கிட்டோம்? இதை எல்லாத்தையும் பாரமாக்கிட்டோம். இப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வரணும்? இயேசுகிட்ட வரணும். இயேசுகிட்ட வந்தால் இயேசு உங்களுக்கு என்ன கொடுப்பார்? இளைப்பாறுதல் கொடுப்பார் அப்படின்னு. இப்போது அந்த காலத்தில் அந்த மாதிரி கேட்டு நிறைய பேர் இயேசுகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒரு சிலருக்கு இளைப்பாறுதல் கிடைச்சி, ஒரு சிலருக்கு என்ன கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்து வந்தது என்ன பண்ணல, கிடைக்கல. ஏன்னா அது
சுவிசேஷம் அறிவிப்பதனுடைய சரியான முறை இல்லை. அல்லது அந்த வசனத்தையே எப்படி சொல்லியிருக்கிறாங்க, தவறுதலாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த வசனத்தை கேட்டு வந்தவங்களால என்ன பண்ண முடியல, எதிர்பார்த்த காரியங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணல, நடக்கலை. ஒரு சிலருக்கு அவங்க வந்தது ஆரம்பத்தில் அப்படி வந்துட்டாங்க, ஆனால் வந்து சரியாக இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க, பிடித்து கொண்டாங்க, புரிஞ்சு கொண்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. ஆனால் மற்றவங்கெல்லாம் வேற ஒன்றை எதிர்பார்த்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, விடுதலை கிடைக்கல. சரி, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு வசனத்தினுடைய சூழ்நிலை என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன, அந்த கான்டெக்ஸ்டில் தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன இருக்குது, அடங்கி இருக்கிறது. அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதை எழுதினவருடைய சிந்தனை ஓட்டம் என்ன, அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், பெரிகோப்பே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், சிந்தனை ஓட்டம். அந்த ஆசிரியர் என்ன சிந்தை ஓட்டத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார், அதை நாம் புரிந்து அதில் இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியும், சரியாக புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த வசனம் இதனுடைய சிந்தனை ஓட்டம் என்ன அப்படின்றத பார்க்கணும்னா 11வது அதிகாரம், மத்தேயு 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 50வது வசனம், மேத்யூ சாப்டர் 11 1-2, மேத்யூ சாப்டர் 12 verse 50, அது வரைக்கும் இந்த ஆசிரியருடைய சிந்தை ஓட்டம். ஆசிரியர் யார்? மத்தேயு. மத்தேயு யாருக்கு எழுதுகிறார், எந்த ஆடியன்ஸுக்கு எழுதுகிறார்? யூதர்கள் என்கிற ஆடியன்ஸுக்கு எழுதுகிறார். ஸோ மத்தேயு யாருக்கு இந்த சுவிசேஷத்தை கம்யூனிகேட் பண்ணுறார் அப்படின்னா, ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ் அல்லது யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிற யூதர்களுக்கு இதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அப்போது யூத ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்த சில விஷயங்களை அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். ஸோ இதனுடைய பெரிகோப்பே என்ன அப்படின்னா, மேசியாவாக வலம் வந்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு அநேக விதமான எதிர்ப்புகள் என்ன ஆகிறது, உண்டாகிறது. இதுதான் ஆசிரியருடைய சிந்தை ஓட்டம். ஸோ இதில் என்ன சொல்ல வராரு, இயேசுவுக்கு எதிரான காரியங்கள் என்ன பண்ணுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. இயேசு மேசியா என்பதை அவங்களுக்கு என்ன பண்ணுகிறார், விளக்க விரும்புகிறார். இயேசு தெய்வம் என்பதை அவங்களுக்கு விளக்க விரும்புகிறார். ஆனால் அதை பார்க்கிற கேட்கிற யூதர்கள் அதை அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய அவங்களுடைய ஆவிக்குரிய வரலாறுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி மூலமாக மேசியா ஒருவர் என்ன பண்ண போகிறார், வரப்போகிறார். இப்போ நம்மளுக்கு மேசியானா யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு மேசியானா யாருன்னு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியானா யாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா சில வழிமுறைகளை சொல்லுகிறார். என்ன வழிமுறைகள்? ஒரு குப்பியில் என்ன இருக்கும், ஒரு தைலம், அபிஷேக தைலம். அந்த தைலத்தை கூட எப்படி செய்யணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ அந்த தைலத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா ஒரு நபருடைய தலையில் என்ன பண்ணணும், ஊற்றணும். அதுக்கு பேர் தான் என்னது, அபிஷேகம். அப்போது அந்த தைலம், அந்த எண்ணெய் ஒருத்தருடைய தலையில் ஊற்றப்படும் போது அது என்ன காண்பிக்கிறதுனா, அது ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. அது என்னது, ஒரு அடையாளம். என்ன அடையாளம் அப்படின்னா, இந்த தைலம் அல்லது இந்த எண்ணெய் யாருடைய தலையிலே ஊற்றப்படுகிறதோ, யார் இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறாரோ அவர் தேவனுடைய பார்வையிலே அல்லது தேவனுக்கு விசேஷித்தமானவர் என்பது அடையாளம். புரிஞ்சா? தைலத்தை கொண்டு போய் ஒரு தலையில் ஊத்துனா அவர் யாரு, தேவனுக்கு விசேஷமானவர். ஸோ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்? தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள். கரெக்டாக சொல்றீங்க. இந்த 3 பேர் தான் என்ன பண்ணப்படுகிறவர்கள், அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள். அப்போ இந்த 3 பேர் யாருக்கு விசேஷமானவர்கள்? தேவனுக்கு, இயேசுவுக்கு விசேஷமானவர்கள். ஏன் அப்படின்னா இவங்க யாரா நிற்கிறாங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு பிரதிநிதியாக நிற்கிறார்கள். அப்போ இவங்களுடைய வேலை என்னன்னா, தேவன் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும்.
தேவனுடைய வழியிலே ஜனங்களை என்ன பண்ண வேண்டும்? நடத்த வேண்டும். இதுதான் இவருடைய வேலை. யாருடைய வேலை? தீர்க்கதரிசி, ராஜாக்கள், ஆசாரியர்கள். இப்போ இதெல்லாம் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு? இஸ்ரவேல் என்ற கான்டெக்ஸ்ட், இஸ்ரவேல் தேசம். ஏன்னா இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் யாருடைய ஜனங்கள்? தேவ ஜனங்கள். அதனால அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவும் அந்த ஜனங்களை யாருடைய வழியில் நடத்தணும்? தேவ வழியில் என்ன பண்ணணும்? நடத்த வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட நபர்களை தான் என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணி அடையாளப்படுத்துவாங்க. இவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள், இவர்கள் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காகனா தேவன் ஒரு நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை இவர்கள் என்ன பண்ண வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். அதற்காக இவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ண போறார்? உங்க ஜனத்திலிருந்து எழும்புவார், அவர் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். இப்போ தீர்க்கதரிசிகள் சொன்னதை யார் வந்து நிறைவேற்றா அப்படின்னா, இயேசு வந்து என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். இப்போ தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படி வருது? தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி என்ன பண்ணுகிறது? இயேசு செய்கிறதெல்லாம் நடக்குது. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? தீர்க்கதரிசிகள் சொல்கிறபடி அவர் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். இப்போ 1ஆம் நூற்றாண்டில் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? மேசியானா ராஜா என்கிற ஒரு மேசியா வரப்போகிறார். என்ன மேசியா வரப்போறாரு? ராஜா. அதாவது மெல்கி மேசியா அப்படின்னு சொல்லுவாங்க யூத வார்த்தையில். மெல்கி மேசியா, மெல்கினா ராஜா. ராஜா என்கிற விதத்தில் ஒரு மேசியா என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். வந்து ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறார்? விடுவித்து அவர் ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ண போகிறார்? உருவாக்க போகிறார் என்பதுதான் யாருடைய கண்ணோட்டம்? யூதர்களுடைய கண்ணோட்டம். நான் சொல்றது விளங்குதா? அப்போ இயேசு பண்றதெல்லாம் பார்த்தா அவர் ரோமர் கையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுக்குற மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு, செவிடருடைய காதை என்ன பண்றாரு? திறக்கிறார், முடவர்களை நடக்க வைக்கிறாரு, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் இவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியல? அரசியல் ரீதியாக இவர் எதையும் என்ன பண்ண போறதில்ல, செய்ய போறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதனால இவர் அவங்களால என்ன பண்ண முடியல? மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை அப்படி தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? இவர் யாரு? மேசியா, ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு? பிடிக்க போறாரு. அப்போ ஒரு சீஷர்களுடைய அம்மா வந்து என்ன சொல்றாங்க? நீர் உம்முடைய ராஜ்யத்திலே என்னுடைய ஒரு குமாரனை எங்க உட்கார வைக்கணும்? வலது பக்கத்தில். இன்னொரு குமாரனை எங்க உட்கார வைக்கணும்? இடது பக்கத்தில். அப்போ உம்முடைய சீஷர்களாக இருக்கிற இந்த 12 பேரை என்ன ஆக்கிடுங்க? மந்திரிகள் ஆக்கிடுங்க. ஒருத்தரை என்ன துறை? பால்வளத்துறை அமைச்சராக மாற்றிடுங்க. ஒருத்தனை விவசாயத்துறை அமைச்சராக மாற்றிடுங்க. ஏதோ உங்கள் கேபினெட்டில் இவங்களை என்னவா மாற்றிடுங்க? மினிஸ்டராக மாற்றிடுங்க. அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அங்க ஒன்று பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? என்ன சொல்லிட்டு இருக்காரு? யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு என்ன கொடுத்தான்? ஞானஸ்நானம் கொடுத்தான். சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அவளுக்கு என்ன பண்றார்? கட்டளையிடுகிறார். இவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? தேவ ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க? இக்காலத்தில் ராஜ்யத்தை எங்களுக்கு இஸ்ரவேலுக்கு திரும்ப
கொடுப்பி. அப்போ இஸ்ரவேலின் ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? கையை விட்டு போயிடுச்சு. இப்போ அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, அதனால மோர் பவர்ஃபுல் ஆயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறாரு? திரும்ப இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறாரா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது? இவர் மேசியா அப்படின்னா இவர் என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கல் கிங்டமை என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஆனால் இவர் செய்கிறத பார்த்தா அப்படிலாம் இல்லை. அதனால யூதர்களால் அவரை மேசியாவாக என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவருக்கு என்ன உண்டாகிறது? எதிர்ப்புகள் என்ன ஆகிறது? உண்டாகி கொண்டே வருகிறது. அப்போ எதிர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? உருவாகுது. எடுத்த உடனே பெரிய எதிர்ப்பு அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிர்ப்பு என்ன ஆகிட்டே வருது? உருவாகிட்டே வருது. இப்போ கொஞ்சம் அந்த எதிர்ப்பு வர 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 யூத மத தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா மாறுறாங்க? எதிரிகளாக மாறுகிறார்கள். இப்போ யூத மத தலைவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரிகளாக மாறுறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் யூத மத தலைவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, யூத மத போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணப்பட்டது? ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதல்ல அது வாய்மொழியாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணது? எழுத்து வடிவத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ மோசே சொன்ன கட்டளைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 613 கட்டளைகள் இருக்கிறது. அது நம்ம பைபிளில் இருக்குது. புரியுதா? நம்ம பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கட்டளைகள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற கட்டளைகள் 613 கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சது எத்தனை தான்? 10 கட்டளைகள் தான். 10 கிடையாது. எத்தனை இருக்குது? 613. இந்த 613 யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்டது. இவங்க எல்லாரும் ஹோல் நேஷன், இவங்க எல்லாரும் யாரு? தேவனுடைய ஜனங்கள். அப்போ எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையில் எதெல்லாம் அடங்கி இருக்குது அப்படின்னா, அவங்க தேவாலயத்துக்கு வந்து பலி செலுத்த வேண்டிய முறைமைகள், செரிமோனியல் லாஸ். அடுத்தது, ஒரு சமுதாயத்திலே ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வதற்கான சட்ட திட்டங்கள், அதற்கு பேர் சிவில் லாஸ். அடுத்தது, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அறம் நெறி உள்ள ஒரு மனிதனாக வாழ்வதற்கு மாரல் லாஸ். ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும், ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு மாரல்லி அவன் எப்படி சுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்கான சட்ட திட்டங்கள். ஸோ 613 3 இல்லைன்னா 5 என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். நான் 3 சொல்கிறேன். செரிமோனியல் லா, சிவில் லா, மாரல் லா, இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரித்து கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, அதற்கு பின்பு காலங்கள் மாற மாற என்ன ஆகுதுன்னா, அந்த 613 கட்டளைகளுக்கான விளக்க உரைகள் நிறைய என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு, உண்டாயிடுச்சு. இப்போ அது எப்போ தோன்றுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மல்கியா தீர்க்கதரிசி கடைசியாக அவர் தீர்க்க தரிசன காரியங்களை முடித்து என்ன நடக்குது? இஸ்ரவேல் கோத்திரம் அசிரியர்கள் சிறையிருப்புக்கு போகுது, யூதா பெஞ்சமின் கோத்திரம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகுது. அப்போ இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரம் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து என்ன பண்ணுறாங்க? திரும்பியும் 70 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க? மறுபடியும் அவங்க சொந்த தேசத்துக்கு வராங்க. இப்போ அந்த 70 வருஷங்களோ அல்லது அதுக்கு பின்பதாகவோ என்ன நடக்குதுன்னா, அந்த யூத மதத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாகிறது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்குமே ஜெப ஆலயம் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது, ஜெப ஆலயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையாது, சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசேயர், சதுசேயர் அப்படின்ற ஆட்கள் பழைய ஏற்பாட்டில் மல்கியா வரைக்கும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதுறாரு பார்த்தீங்களா, மத்தேயு சுவிசேஷம் அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் இந்த சினகாக், இந்த பரிசேயர், பாரசி, சதுசேயர், சாதுசீஸ், இப்படிப்பட்ட மத தலைவர்கள் என்ன ஆகுறாங்க? உருவாகிறாங்க. புரிஞ்சா நான் சொல்றது?
பரிசேயர் சதுசேயர் போன்ற மத குருமார்கள் உருவாகிறாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 613 கட்டளைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? விளக்க உரைகளை கொடுக்கிறார்கள். அதுக்கு பேர் மிஷ்னா, தால்முட், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அதுக்கு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. ஓரல் ட்ரெடிஷன், ரிட்டன் ட்ரெடிஷன், கமெண்ட்ரிஸ் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா சில கட்டளைகளுக்கு புரிஞ்சிக்க முடியல அவங்களால, யாரால? பொது ஜனங்களால் என்ன பண்ண முடியல, அந்த கட்டளைகளை புரிஞ்சு கொள்ள முடியல. அதனால நாங்கள்லாம் வேத பண்டிதர்கள், அதனால நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? இந்த கட்டளைகளுக்கான விளக்க உரைகளை நாங்கள் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இதில் ஒரு உதாரணம் என்ன உதாரணம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ என்ன பண்ணணும்? ஓய்வு நாளை நீ பரிசுத்த நாளாக என்ன பண்ண வேண்டும்? அனுசரிக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளில் நீயும் உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஆடுகளும் மாடுகளும் எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஓய்ந்திருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சிம்பிளாக கொடுத்த ஒரு கட்டளை. ஆனால் இந்த தால்முட் அல்லது மிஷ்னா அல்லது இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மற்ற வேத பண்டிதர்கள் வேத பாரகர்கள் இதற்கு கொடுத்த விளக்க உரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோனியன் டால்முட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டால்முட்டில் கிட்டத்தட்ட 3300 பக்கம். எத்தனை பக்கம்? 3300 பக்கம். அந்த 3300 பக்கத்தில் ஒரு 80 to 90% எதற்கான விளக்க உரைனா, ஓய்வு நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? 613 கட்டளையில் ஒரே ஒரு கட்டளையை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கட்டளைக்கான விளக்க உரை எத்தனை பேஜ்? கிட்டத்தட்ட 3000 பேஜ் ஒரு கட்டளைக்கான விளக்க உரை. இப்போது இந்த விளக்க உரைகள்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டுருச்சு? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு விட்டது. இது கிட்டத்தட்ட எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா, ராஜாக்கள் காலத்துலேருந்து என்ன ஆயிடுச்சு? இது ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கட்டளைகளுக்கான விளக்க உரைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பரிசேயர் சதுசேயர் காலங்களில் அது இன்னும் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப தீவிரம் அதிகமாகிடுச்சு. இப்போது இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த யூதர்கள் பின்பற்றுவது நியாயப்பிரமாணம் என்று சொல்லி எதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? மத குருமார்கள் கொடுத்த விளக்க உரைகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் என்ன வந்துருச்சுன்னா, ஓய்வு நாள் பிரயாண தூரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓய்வு நாள் பிரயாண தூரம். இது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன கொடுக்கல? கட்டளை கொடுக்கவே இல்லை. ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நீ நடக்கணும்னு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன கொடுக்கல? கட்டளை கொடுக்கல. அது பிற்பாடு அந்த ஓய்வு நாளில் நீ எவ்வளோ தூரம் நடக்கலாம் அப்படின்னு இந்த யூத மத தலைவர்கள் கொடுத்த ஒரு கட்டளை. அப்புறம் கோர்பான் ஒரு காணிக்கை. பழைய ஏற்பாட்டு காலங்களில் காணிக்கைகள் பலிகளை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காது? கோர்பான் ஒரு காணிக்கையே இருக்காது. அது எங்கே வந்தது? புதிய ஏற்பாட்டில் வந்தது. எதற்கான விளக்க உரை? உன் தாயும் தகப்பனை என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளைக்கான ஒரு விளக்க உரையில் என்ன எழுதியிருக்கிறாங்க? நீ என்ன காணிக்கை செலுத்தணும்? கோர்பான் என்ற ஒரு காணிக்கையை செலுத்திட்டினா உன் தாய் தகப்பனுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன ஆயிடுச்சு? முடிந்து விட்டது. ஸோ பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருக்கக்கூடிய கட்டளைக்கு என்ன கொடுத்துட்டாங்க? விளக்க உரைகளை கொடுத்துட்டாங்க. அப்போது புதிய ஏற்பாட்டு காலங்கள் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த யூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 613 கட்டளை பின்பற்றலை. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 613 இன்ட்டு அதற்கு விளக்க உரைகள் கொடுக்கப்பட்ட புஸ்தகங்கள், அதில் எழுதப்பட்ட இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற மனித போதனைகள் மனித பாரம்பரியங்களை அவங்க அனுதினம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். இப்போ ஓய்வு நாளில் ஒன்று செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா, விவசாய நிலத்தில் போய் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அதுலேயும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு சின்ன ஒரு 1க்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட தண்ணியை ஊற்றி அதை என்னவா மாற்றக்கூடாது? சேரா மாற்றக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுக்கு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்? கண்ணை பார்வடைய செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? எப்படி?
எச்சையை துப்பி என்ன பண்ணுறாரு? சேர் குழைக்கிறார். அது எந்த நாள் தெரியுமா? ஓய்வு நாள். கொஞ்சம் குசும்பு பிடிச்சவர். அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காகவே என்ன பண்ணுறாரு? ஏன்னா அவங்களுடைய விளக்க உரையில் என்ன சொல்லியிருக்குது? ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பூமியை நனைச்சி அதை என்ன பண்ணக்கூடாது, சேறு உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் இயேசு வேணும்னே என்ன பண்ணுறாரு? சேரை உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அந்த குருடனை கண்ணில் என்ன பண்ணுறாரு? வச்சு அவனுக்கு என்ன பண்ணுறாரு? சுகத்தை உருவாக்குறார். ஏன் அதை செய்கிறார்னா, அவர் முக்கியத்துவப்படுத்துறது எது? நீங்கள் மனித பாரம்பரியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குருடனுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்? பார்வை கொடுக்க விரும்புகிறார் என்பதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் போன்ற, ரபிமார்கள் போன்ற மத தலைவர்கள் இப்போ கொடுத்திருக்கிற மனித பாரம்பரியங்களை, மனித போதனைகளை ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். அவங்க பின்பற்றணும். பின்பற்றலைன்னா அவங்களுக்கு என்ன உண்டு? அபராதம் உண்டு. அவங்க அபராதம் கட்டணும் பின்பற்றலைன்னா. இந்த பேக்ரவுண்டை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் போய் வாசிக்க போகிறோம் வசனத்தை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-30 வரைக்கும் வாசிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப இங்க அவர் ஞானி, கல்விமான் யார சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தில் கற்று தேர்ந்தவங்க, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த நியாய சாஸ்திரிகள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் போன்றவர்களை பார்த்து தான் இயேசு என்ன சொல்றாரு? இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் என்ன பண்ணிக்கிறீர்? மறைத்து பாலகருக்கு என்ன பண்ணியிருக்கிறா? வெளிப்படுத்தினபடியால் உம்மை என்ன பண்ணுகிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம், ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கும் அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். எப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும்? அவரிடத்தில் வந்து என்ன பண்ணுமா? கற்றுக்கொள்ளணுமா? அப்ப என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு என்ன சொல்லிட்டார்? அவர் வாயில தான் சொல்றாரு. நான் இங்க புதுசாலாம் ஒரு வார்த்தை என்ன பண்ணல, போடல. என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் என்ன பண்ணுங்கள்? ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படின்னா இவங்க இவ்வளவு நாளா எதை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க? யூத பாரம்பரியம், யூத மத கொள்கைகள், யூத மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மனித போதனைகள், மனித பாரம்பரியங்கள். ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சிருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க செய்ய வேண்டிய அந்த பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்களை என்ன பண்ணணும்? அவங்க கரெக்டாக செய்யணும். அப்படி கரெக்டாக செய்யணும். அதெல்லாம் அவங்க மைண்டில் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை தவறுதலாக என்ன பண்ணிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? வருத்தப்பட்டு பாரத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்களாம்? சுமந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா சொல்றது? இப்போ நம்முடைய சபையில் எடுத்துக்கோங்க. நிறைய நம்முடைய சபைக்குன்னு நிறைய பாரம்பரியங்கள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துறேன்னு வைங்க. நீங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்யணும், சபைக்கு வந்தால் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்கள் மைண்டெலாம் எதில் ஆக்குப்பைடாக இருக்கும்? வேலை செய்கிறதுல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னது? பாஸ்டர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் நான் செய்யணும், இதெல்லாம் விட்டுட்டேன்னா அப்புறம் என்ன ஆகிடும்? எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், ஏதோ ஒன்று நடந்துடும், என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று வந்துடும்.
அப்புறம் சபைக்கு வந்தால் இப்படிலாம் என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ இதெல்லாம் என்ன மாறிடும் உங்களுக்கு, ஒரு பெரிய, ஏற்கனவே நிறைய உலகத்தில் என்ன இருக்குது, உங்களுக்கு நிறைய சுமைகள் இருக்குது. வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், உடம்பை பார்த்துக்கணும், எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு மனதில் ஓடிக்கிட்டு இருக்குது. பத்தாததுக்கு எது, மத ரீதியான நிறைய பாரம்பரியங்கள், நிறைய மனித போதனைகள் உங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகிடும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பீர். அப்போ இந்த யூதர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறத எதை சொல்றார் இயேசு, மத தலைவர்களால் அவங்களுக்கு போதிக்கப்பட்ட மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வருத்தப்பட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு சொல்றாரு, நீங்கள்லாம் எங்கே வாங்க, என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதல் கொடுப்பேன். அதை தான் என்ன சொல்றாரு, என் நுகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையில கூட எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நிறைய திருச்சபைகளை எதை தான் பின்பற்றி கொண்டு வராங்க, மனிதர்கள் ஏற்படுத்தின பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். திருச்சபை அப்படின்னா அது யாருடைய சபை, இயேசு கிறிஸ்துவுடைய சபை. ஒவ்வொரு சபையும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கிறோம். கரெக்டா, கரெக்டா. அப்போ நம்ம யாருடைய போதனையின்படி நடக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய போதனை. இப்போ உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரா, நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ செல்ஃபோன் யூஸ் பண்ணலாமா வேணாமா, இயேசு கற்றுக் கொடுக்குற, அதெல்லாம் கற்றுக் கொடுக்கல. ஏன்னா டெக்னாலஜி மாறும்போது என்ன ஆகும், மாறும். இப்போ இந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், செல்ஃபோன் வேறு மாதிரி இருக்கும். கண்ணாடி போடலாமா வேணாமா, இயேசு சொல்லியிருக்கிறாரா, அதெல்லாம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது, அதாவது நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை, மோராலிட்டி, எத்திக்ஸ், நாம் நெறிமுறையாய் எப்படி ஒழுக்கமாய், எப்படி மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல், அநியாயம் செய்யாமல், அக்கிரமம் செய்யாமல், நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், போதித்திருக்கிறார். அந்த போதனையின்படி நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். ஆமீன் சொல்லலாமா, ஹல்லேலூயா. அதை தான் இயேசு சொல்றாரு, நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறன என்ன, மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், வருத்தப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் எங்க வாங்க, என்னிடத்திற்கு வாருங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இயேசு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆவியிலே எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இயேசு என்ன சொல்லி கொடுத்துருக்கார், நம்மெல்லாம் எப்படி இருக்கணும், ஆவியில் எளிமையாக இருக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நம்மெல்லாம் எப்படி இருக்கணும், சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கணும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நம்மெல்லாம் எப்படி இருக்கணும், நீதியின் மேல். இதை தான் இயேசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்ற மத ரீதியான மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களை அறியாமலே நீங்க சிலதை பின்பற்றுறீங்கன்னா நீங்க கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி, இது வேதத்தில் இருக்கிறதா, இது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு போதனையா, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கொண்டு அது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கலன்னா அதை என்ன பண்ணணும், ஒமிட் பண்ணணும். அது பல சபைகளில் பின்பற்றட்டும், 1000 சபைகளை அதை பின்பற்றட்டும், அது இயேசு சொல்லி கொடுத்தாரா, இயேசு சொல்லி கொடுக்கணும், அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அதில் நம்ம உறுதியாக என்ன பண்ணணும், இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் தெரியாதது இந்த குழந்தைகளைப் போல இருக்கிற இவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யார் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ வித்தியாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்களா, சுமை இல்லாதவர்களாய் இருப்பீர்கள். நீங்க பாரத்தை என்ன பண்ண வேண்டாம், சுமக்க வேண்டாம். உங்க ஆத்மாவுக்கு என்ன உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. இயேசு கிறிஸ்துடைய போதனையில ஆத்மாவுக்கு என்ன உண்டு,
இளைப்பாறுதல் உண்டு. அதை விட்டுட்டு மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை நீங்க பின்பற்றுவீங்கன்னா உங்க ஆத்துமாக்கள் என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். சொன்னது புரிஞ்சுச்சா?